ஹலோ மக்களே, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் தெரியுங்க. எஸ் மக்கள், இந்த வீக்கு நம்ம பல்லாவரம் தான் வந்தாச்சு. சில ப்ராடக்ட்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி, ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தாரு. 3000 பட்ஜெட்டில் ஒரு மொபைல் வேணும் 5Gயில் அப்படின்னு சொல்லிட்டு. மொபைல் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா மிடில் தான் இருக்கும். நான் அதை அப்புறமா போடுறேன், உங்களுக்கு வாங்கிட்டு என்ன ப்ரைஸ்க்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயர் சோனியில் ஒன்று இருந்துச்சு. சிலது வந்து இந்த ப்ளோயர் மாதிரி ஒன்று இருந்தது, அந்த வேக்கம் கிளீனர் ஒன்று காருக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. அது 2-in-1 யூஸ் பண்ணலாம். அதில் நீங்கள் காற்றும் பிடிச்சிக்கலாம். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா பிரிண்டர் மாதிரி இருந்துச்சு, இது என்னன்னு தெரியல. ஆனால் அது உள்ளே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சுது. சரி, இந்த ஷாப்பில் வேறு எதுனா இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே எதுவுமே இல்லை. என்ட்ரன்ஸ்லேயே இருந்துச்சு. இது அந்த ப்ளே பண்ணுறது அந்த கீபோர்டு இருந்தது. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அதோட இந்த 150 ருபீஸ் சொன்னார் இந்த ஃபிலிப்ஸில் இந்த எஃப்எம் ரேடியோ. இது பார்த்தா பேட்டரியோடு எடுத்துன்னு வந்து போட்டிருக்காங்க, அந்த கட்டை பேட்டரின்னுவாங்க. சரி, நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு, தேவைப்படாது. தண்ணிலாம் நனைஞ்சா மாதிரி இருந்தது. அதோட அப்படியே கிளம்பி பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். நம்ம நீங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருந்தீங்கன்னா இந்த ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா வாட்ச்லாம் நல்லாயிருக்கும். 150 ருபீஸ்லேருந்து இருக்குது, 100 ருபீஸ் இந்த பேசிக் மாடல் இருக்குது. அதோட வேறு ஷாப்புக்கு போயிட்டு நம்ம இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ்லாம் இங்கே நிறையவே இருக்கும். எல்லா மாடல் கேபிள்ஸும் இந்த இடத்துல கிடைக்கும் இந்த ஷாப்பில். நானே ஒரு 2-3 கேபிள் ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன். நம்ம பெட் டேப் ரெக்கார்டுக்கெலாம் இங்கே தான் கேபிள் நான் வாங்கினேன். இப்போயும் நம்ம சில கேபிள் தேவைப்படுது, லாஸ்ட்டு வரும்போது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இது என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும், லெஃப்ட் சைடில் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது. இவர்கிட்ட தான் நம்ம லாஸ்ட் டைம் ஒரு ஹெட்டு ஒன்று பார்த்துருந்தோம், பேனாசோனிக் இது. பட் அது ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தார் சப்ஸ்கிரைபர், ஆனால் இல்லைன்ட்டார், சேல் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு. பட் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டேப் ரெக்கார்டோட கேசட்டு, ஆடியோ கேசட்டு, வீடியோ கேசட்டில் எக்கச்சக்கமாக கொட்டியிருந்தாங்க. எங்கேருந்து வாங்கினாங்க தெரியல. இந்த வீக் கொஞ்சம் நிறையவே இருந்தது. 15 ரூபா சொன்னாங்க. அந்த வீடியோ கேசட் வந்து 40 ரூபா சொன்னாங்க ஒரு கேசட்டு. தேவைன்னா யாருன்னா செக் பண்ணி வாங்கிக்குவேன், என்கிட்டலாம் நிறையவே இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா VHS ஒன்று பார்த்தேன் நான். இது நல்லா தான் இருந்தது, பேனாசோனிக். இது உள்ள ஹெட்டு நல்லா தான் இருந்துச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பட்டு சரி, பேக் சைடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்ட்டு பார்த்தா பின்னாடி அந்த சைடில் சின்ன ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்காங்க கார்னரில். இது லைட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தேன் பேக் சைடு தெளிவாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, ஆல்ரெடி ரீஒர்க் பண்ணது. ஷாப்புக்கு போயிட்டு தான் வெளில வந்திருக்கு. இது 500 சொன்னார். சரி, நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கிளம்பியாச்சு. அவர் ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா பக்கத்து ஷாப்பில் ஒரு கேமரா ஒன்று இருந்துச்சு. அது ஏதோ சைனா பீஸு நேம் போல், அது நேம் சரியாக தெரியல. அதில் அது நம்மளுக்கு கவரோடு இருந்துச்சு ஆக்சுவலாக. அது அந்த கவரோடு போட்டு வச்சுருந்தாங்க. தண்ணிலாம் போயிட்டு டிஸ்பிளே போயிட்டு இருந்தது. ஆனால் சரி, அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு வச்சுட்டேன் அது பக்கத்து கடையில். அப்புறம் இந்த கேமராவோட லைட்டு, ஃப்ளாஷ் லைட்டு இதோட சரி, நம்மளுக்கு வேறு எதுனா கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தோம். அந்த மினி கேசட் தான் ரெக்கார்டர் நம்ம தேடிட்டுருக்கோம், அது கிடைக்கவே மாட்டுது. ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம். இது ஐஃபோனுன்னு சொல்லி போட்டிருக்கு, இது என்னன்னு தெரியல பாருங்கள். இது ரிசீவர் மாதிரி இருக்குது. இது என்ன ரிமோட்டு, டிஸ்பிளே வச்சு இருக்குது ரிமோட்டு. மிவி ஸ்பீக்கர், சவுண்ட் பார். இந்த சவுண்ட் பார்லாம் 4000 சொன்னாங்க இந்த செட்டோட. அதுக்கப்புறம் பார்த்தா CCTV கேமரா வித் DVR எல்லாமே டோட்டலாக வச்சுருந்தாங்க 4000. செக் பண்ணி வாங்கிக்கோங்க வேணுன்றவங்க. அதோட அப்படியே கிளம்பிட்டே இருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னா இருந்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் குரூப்பில் ஆட் பண்ணி விடுறேன். நீங்கள் குரூப்பில் எது தேவையோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வாங்கி சென்ட் பண்ணுவேன். இந்த சோனி கேமரா ஒன்று அப்படியே கவரோடு இருந்துச்சு. பட் தண்ணி போயிருந்தது. அது 300 சொன்னார். டிஸ்பிளே ஆனால் உடஞ்சிருக்க மாதிரி இருந்தது, அதனால் வச்சுட்டேன். இது வந்து மிக்சிலாம் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெஷ் பீஸாக இருக்குது, பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. 800 சொல்கிறாரு. வேணுன்றன்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த ரெக்கார்ட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டாக பிரித்து போட்டு வச்சுருக்காங்க. இது மனசாட்சியே இல்லாமல் ஒரு 1000 ரூபா சொல்கிறாரு. பட் ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் பிடிச்சிட்ருக்கு. மேலே உள்ள டோரையும் கழட்டி போட்டிருக்காங்க. சரி, விண்டேஜ் மாடல் வாங்கலான்னு பார்த்தா 1000 ருபீஸ் கம்மி பண்ண மாட்டேன்னாரு. சரி, அப்படியே போட்டு நம்ம கிளம்பியாச்சு.
எக்கச்சக்கமான ப்ராடக்டாக கொட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே வீடியோவில் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பீங்கான்லாம் கூட இருக்குது பாருங்கள் பொம்மை. அப்புறம் இந்த சோனி பார்த்துருந்தோம், டிவிடி ப்ளஸ்ஸு எல்ஜியில் ஒன்று டிவிடி பிளேயர் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஹெச்எஸ் தான் நம்ம வாங்கியிருந்தோம் சோனியில். இது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எந்த ஸ்க்ரூவும் நான் சைட்லேயும் பார்த்தேன், எது ஸ்க்ரூவும் ஓப்பன் பண்ண காணோம். இந்த ஏஎஃப்டி வந்து இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அது 1000 ருபீஸ் சொன்னார். இந்த மேலே உள்ளது கேசட் பிளேயரு, 2 ஸ்பீக்கர் வந்துடும் லெஃப்ட் ரைட்டு. அதுக்கப்புறம் சரி பேக் சைடெலாம் போய் செக் பண்ணி பார்த்தேன், பேக் சைடும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. நம்ம சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது என்ன பண்ணிட்டாரு, ஒரு 2000 அப்படின்ட்டார். ரொம்ப ஹெவி தான் ப்ரைஸு, 2000 அப்படின்றதுனால நல்லா ஒர்க்கிங்கு, நான் செக் பண்ணியே தரேன்ட்டு அவர் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணியே கொடுத்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம 2000 பேசி கம்மி பண்ணி 1500 தான் பண்ண முடியும் ஃபைனல் அப்படின்ட்டாரு. சரின்னு அப்படியே ஓகே பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த கேமராக்கெலாம் சார்ஜ் போடுற மாதிரி பேட்ரிலாம் இன்ஸ்டண்ட்டாக மாற்றுவோம்ல, அந்த கேஸ் போல் அது. யாருன்னா தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது என்னன்னு தெரியல, சோனி நேம் போட்டிருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அது கேமராவுக்கு அந்த அடாப்டரு, சார்ஜர் அடாப்டர் அது. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். நம்ம ஃப்ரெண்டுங்களும் சிலர் வந்திருந்தாங்க கூட, அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஷாப்பு நிறைய ஷாப்பு வந்துகிட்டே இருக்குது. மோஸ்ட்லி ஈவினிங்கு நெக்ஸ்ட் டைம் வந்து ஈவினிங் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஈவினிங்கில் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு, நம்ம எப்போவுமே மார்னிங் போயிருக்கோம் இல்லை மிட்டில் போயிருக்கோம், ஈவினிங்கில் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கலான்னு இருக்கேன். சிலர் ஈவினிங் போன சப்ஸ்கிரைபர் யாருன்னா இருந்தீங்கன்னா எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது, எப்படி இருக்கும் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நீங்கள் எதனா ப்ராடக்ட் தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் எனக்கு போட்டு விடுங்க. வாட்ஸ்அப்பில் மோஸ்ட்லி கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். இந்த எஃப்எம் வித் டிஜிட்டல் இந்த இது ஒன்று ரேடியோ இருந்துச்சு. சரி ஆல்ரெடி நம்மக்கிட்டே 2 பீஸ் இருக்குது, பேனாசோனிக்கில் வாங்கி வச்சுருந்தோம். அது 150 சொன்னார். சரி நம்மளுக்கு தேவைப்படாது அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு கிளம்பியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இது ஒன்று கொடுத்துருந்தாரு. இது டிஸ்பிளே ஒயரோடு இருந்தது அவுட்புட் எடுக்கிறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா டேப் மாதிரி இருந்தது. நம்ம சரி தேவைப்படாது, அது ப்ரைஸும் கேட்கல நான். இது வந்து 50 ரூபா சொன்னார் இந்த எஃப்எம் ரேடியோ. அது ஆண்டனெல்லாம் உடஞ்சிருந்தது. சரி நம்மக்கிட்ட தான் ஆல்ரெடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, பைனியரில் இது வந்து 4000 சொல்கிறாரு இந்த ஐஃபை சிஸ்டம். இதை செக் பண்ணியே கொடுக்குறேன் அப்படின்னாரு. சரி யாருக்குன்னா வேணும்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. 4000 சொன்னார் இதை. அதான் ஃபைனல் ரேட்டு எப்படியும் ஒரு 25 அந்த ரேஞ்சுக்கு கொடுப்பாரு. இவர்கிட்ட ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கும், இவர் செக் பண்ணியே கொடுத்துருவார் இவர். அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரியல, இது நியூவாக இருக்குது, என்ன பீஸுன்னு தெரியல பாருங்கள். இந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து 2500க்கு சாம்சங்கில் ஒரு 5G மாடல் ஒன்று எடுத்து கொடுத்துருந்தோம். ஏன்னா மொபைல் ஷாப்பில் உங்களுக்கே தெரியும் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குகிற இடத்துல. அதனால் வீடியோ கவர் பண்ண விடல, அதனால் மட்டும் நான் வாய்ஸ் போட்டிருந்தேன். பிலிப்ஸில் இது எஃப்எம் ஏஎம் எல்லாமே வர மாதிரி இது ஹை சிக்னல் அப்படின்னு போட்டிருந்தது நேம். இதில் பார்த்திங்கன்னா 4 பேட்ரி போடுற மாதிரி இருந்தது. செம்ம ஹெவியாக இருந்தது வெயிட்டும். அது டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. சரி இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. பேக் சைடு டோர்லாம் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் டீசெண்டாக இருந்தால் உடையாமல் இருந்துச்சுன்னு நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான். இனிமேல் உடஞ்சிருந்துச்சு அந்த மாதிரிலாம் நம்ம தேவைப்படாது, வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டாக தான் போகுதுன்ட்டு. இந்த பிலிப்ஸ் இது விண்டேஜ் மாடல் தான். இது கேசட் பிளேயரு. இது பார்த்திங்கன்னா 400 சொல்கிறாரு இவர். பட்டன்ஸ்லாம் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. சரி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. சரி உள்ளே எதுவுமே இல்லாத மாதிரி இது கழட்டியும் பார்க்கக்கூடாது அப்படின்றாரு ஓப்பன் பண்ணியும். சரி அப்படியே வச்சுட்டு இது பேனாசோனிக்கில் ஒன்று இருந்துச்சு, டபுள் கேசட் போடுற மாதிரி அது மாடலு. இது பார்த்திங்கன்னா பிலிப்ஸில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் முன்னாடியே வாங்கி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த டைப்பு. அது வந்து 800 சொன்னாங்க பேனாசோனிக்கில் இருக்கிறது. டேபிள் ஃபேன்லாம் 600 ரூபா சொல்கிறாங்க. செம்ம ஹெவி தான். நியூவே பார்த்தீங்கன்னா 1000 தான். அதுக்கப்புறம் இந்த ஒரு டேப் ரெக்கார்டர் ஒன்று இருந்தது எஃப்எம்மோட. எல்லாம் 100 200 அந்த ரேஞ்சுக்கே இருக்குது. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த விண்டேஜ் மாடல்து கடிகாரம்லாம் இருந்தது, 2 பீஸ் இருந்தது.
இதில் லேப்டாப்லாம் கூட பார்த்துட்டு இருந்தாங்க, மோஸ்ட்லி சிலர் பேசிகிட்டு இருந்தாங்க. லேப்டாப் அந்த மாதிரிலாம் இங்கே ஸ்பேருக்கு தான் வாங்க முடியும், நம்ம வாங்கி ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்காதுங்க. இந்த செப்பல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஷாப்பு. எல்லாமே 100 ருபீஸ் தான் செப்பல்லாம், ஸ்லிப்பர்ஸு. அப்புறம் அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். நம்ம எலக்ட்ரானிக்ஸ்லாம் மோஸ்ட்லி நம்ம வீடியோவில் கவர் பண்ணி போட்டுட்ருப்போம். அதனால் இந்த மாதிரி ஷாப்லாம் மோஸ்ட்லி சிலர் கேட்குறவங்களுக்கு நம்ம எடுத்து போடுவோம், சில இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம் நம்ம அப்படியே. இந்த சோனியில் பார்த்து கேட்டிருந்தாங்க ஒருத்தர், அதை வேணால் பார்த்து வாங்கிக்கோங்க. ஐஃபை சிஸ்டம் ஆம்ப்பு 2 பீஸ் இருந்துச்சு, ரெண்டுமே 2000 சொன்னாங்க. 2500 இல்லை 3000 கிட்ட சொன்னாங்க. 2500 அந்த மாதிரி தருவாங்க கேட்டால். அப்புறம் ஒருத்தர் கேசட்லாம் நிறைய கேசட் வாங்கி வச்சு பல்காக வாங்கிட்டு இருந்தார் ஒருத்தர். அப்புறம் இந்த ட்ரோனுக்கெலாம் ரிமோட்டு இது யூஸ் பண்ணுவாங்களா, அந்த ட்ரோன் ரிமோட் ஒன்று இருந்துச்சு. அது ட்ரோன் இது தானா இல்லை எதுனா டாய் தான்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்பிள் ஐபேட் ஒன்று இருக்குது. இந்த ஷாப்பில் எதுவும் கிடைக்கல. நம்ம அந்த பெட் டேப் வந்து ஒருத்தர், நான் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தேன்னா அதை எடுத்திருப்பேன். ஒரு 400க்கு ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டார் பெட் டேப் ஒன்று. அது நேஷ்னல் பேனசோனிக்கில் சூப்பராக இருந்துச்சு மாடல் பார்க்க, அதை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். ஐபேட் ஒன்று இருக்குது ஆப்பிள் இதில், லேப்டாப்பு. ஃபிலிப்ஸ் பேனசோனிக்கில் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று இருந்துச்சு. வின்டேஜ் மாடலில் பார்த்தீங்கன்னா எதுவும் கிடைக்க மாட்டேது. இந்த ஷாப்பில் லாஸ்ட் வீக் வந்து ஒரு கேமரா பார்த்துருந்தோம் நம்ம. அந்த கேமரா அப்படியே தான் இருந்துச்சு இந்த வீக்கும், யாரும் வாங்கலை போல். அந்த கேமரா இங்கே இருக்குது பாருங்கள், அப்படியே தான் இருந்தது. 4000 சொன்னாங்க முன்னாடியே, ஆனால் எல்லாமே ஆன் ஆச்சு பக்காவாக. பட் அந்த டைப்பில் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏறி நின்றுட்டு அப்படியே ரன் ஆகி போயிடும்ல இந்த வீல், அது வந்து பார்த்திங்கன்னா 2000 சொன்னார் இது. அது ஃபைனல் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க 2-3 பேர் நின்றுட்டு. அது ஃபைனல் எவ்வளோ பண்ணி தருவாங்கன்னு தெரில. ஒர்க்கிங் கண்டிஷன் சொன்னார், பட் அது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சார்ஜ் போட்டு பார்த்தா தான் தெரியும். சிசிடிவி கேமராலாம் நிறைய இருக்குது, வேணுன்றவங்க அந்த கேமராலாம் சிங்கிள் பீஸு சிலருக்கு தேவைப்படும். அந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க. டிவிடி பிளேயர் அதெல்லாம் தான் நிறையவே இருக்குது எல்லா ஷாப்லேயும். ஒரு ஷாப்புன்னு எடுத்துக்கிட்டாலே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயரும் ஒன்று கம்பல்சரி இருக்குது. இந்த மல்டிமீட்ரு வந்து பார்த்திங்கன்னா 800 மக்களே. அது 800 தானான்னு சொல்லிவிட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள், எனக்கு நம்ம டவுட்டாக இருக்குது அவர் சொல்கிறத பார்த்தேன். இந்த பெட்ரோமாஸ் லைட்டு டைப்பில் இப்போது நியூ மாடல் வருதுங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 300 நியூ ஃப்ரெஷ் பீஸு 300 சொல்லி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்இடி டைப். ஆனால் இது 3 கேசட் போடுற மாதிரி டைப். இது டிவிடி பிளேயரில் 3 கேசட் போட்டு 1/1 ப்ளே ஆகுங்களே, அந்த மாதிரி டைப். இது 4000 ஆகுது. எல்லாமே 4000 5000 இஷ்டத்துக்கு சொல்லி வர்றாங்க இப்போல்லாம் ப்ரைஸை. உஷாராக இருக்கணும் போல் இவங்கக்கிட்ட. நான் இந்த ஒரு கேமரா இருந்துச்சு, இது மாடு மாதிரி இருக்குது, இவ்வளோ பெரிய கேமராவா, டோட்டல் செட்டோடு இருக்குது, அப்படியே பேக்கோடு இருந்துச்சு. அப்போ அந்த இந்த லைட்டு, அந்த ஃப்ளாஷ் லைட்டு எல்லாமே இருந்தது அதில். இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஹீட்ரா, அது என்னதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது நான் சில இடத்துல பார்த்துருக்கேன் மொபைல் ஷாப்பில், அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு சொல்லுங்கள் எனக்கு. இந்த ஷாப்லேயும் எதுவும் இல்லை, சும்மா ஓல்டு மாடல் எல்லாமே. இந்த கேமராங்கெல்லாம் நிறைய பேர் போட்டு வச்சுருக்காங்க. இந்த கேமராவும் இந்த மாடல் மாதிரி நிறையவே இருக்குது. எல்லா ஷாப்லேயுமே 2-3 கேமரா இருக்குது இந்த மாடல். இந்த சோனி, ஒலிம்பியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2-3 மாடல் இருக்குல்ல, அதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஷாப்லேயும் ஒரு கேமரா இருக்குது. இந்த வோடாஃபோன்லலாம் மொபைல் இருந்துச்சா, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்பா. இந்த எஃப்எம் ரேடியோ ஒன்று இருந்தது, இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரு, இந்த போட்டில் அது எல்லாமே 300 200 100 அந்த ரேஞ்சுக்கு தான் சொன்னாங்க. இந்த
அதுக்கப்புறம் வாக்மேன் ஒன்று இருந்துச்சு ஹைவா அப்படின்னு சொல்லிட்டு, இது டிஜிட்டல் அந்த இது காமிக்கும், டிஸ்பிளேவோடு வரும். நம்ம ஃபஸ்ட் டைம் இது மாதிரி பார்க்குறோம். நம்ம முன்னாடி இருந்ததெல்லாம் நம்ம வாங்கினது எல்லாமே டிஸ்பிளே இல்லாமல் இருக்கும். இதில் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. சரி டிஸ்பிளேவோடு இருக்கே அப்படி சொல்லிட்டு வாங்கலான்ட்டு பிளான் பண்ணி 70 ரூபா தான் சொன்னார். ஆனால் மேலே உள்ள பட்டன்லாம் வந்து உள்ளே ஒரு பட்டன் லாக் ஆகி உடஞ்சிருக்கு. சரி இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. ஆல்ரெடி 8 பீஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அதையே நம்ம செக் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. பட் அதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இந்த மைக் ஒன்று பார்த்தோம். இது வந்து இதனோட ஒரிஜினல் காஸ்ட் வந்து நான் செக் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நெட்டில் போட்டு பார்த்து தான் வாங்கினேன். ஒரிஜினல் காஸ்ட்டு 3800 வருது இப்போதைக்கு அமேசானில். சரி இவர் வந்து 800 சொன்னார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பேசி கம்மி பண்ணி 400க்கு வாங்கினோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் இல்லாமல் இருக்குது. சரி கேபிள் நம்ம அந்த ஃபஸ்ட்டில் நான் ஒரு பார்த்துருப்போம் ஒரு ஷாப்பு, அந்த இடத்துல கேபிள் எல்லாமே கிடைக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு. அப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா நேஷ்னல்து, இது பார்த்திங்கன்னா 300 சொல்கிறாங்க. இதுவும் விண்டேஜ் மாடல் தான். 300 ஃபிக்ஸ்டு ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு கிளம்பியாச்சு. இது என்னன்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா அந்த காயிலோடதெல்லாம் இருக்குது. நியூ பீஸ் தான். இது குப்பை மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க. இது என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இதனால் எலக்ட்ரிஷியன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம காருக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதனோட இது டிஸ்பிளேயோட செட்டு, கார் பிளேயரு. அப்புறம் இந்த 2 கேபிள் மட்டும் நம்மளுக்கு தேவைன்னு பேசி வாங்கிட்டு, ஒரு கேபிள் 50 ரூபா 80 ரூபா சொன்னார். பேசி அதுக்கப்புறம் 50 ரூபான்னு கொடுத்தா அந்த ஒயிட் கேபிள். அதோட நம்ம கிளம்பியாச்சு. ஒர்க் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.